என் தங்கப்பிள்ளையே, சரியாக வெள்ளிக்கிழமையில் உன் இல்லம் தேடி இந்த வராகி நான் வந்துவிட்டேன். இந்த வராகி என் வாக்கினை தட்டாமல் கேட்டுவிட வேண்டும். ஏனென்றால் உன் வாழ்க்கையில் அதிசக்தி வாய்ந்த பல திருப்பங்கள் நடக்கப் போகின்றது. அதை நடத்தி கொடுக்கத்தான் இன்று உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, பொதுவாகவே வெள்ளிக்கிழமை உன் தாயானவள் உன் இல்லத்திற்குள் வந்துவிட்டாலே நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக நம் இல்லத்திற்குள் ஏதேனும் ஒரு திருப்பத்தை நடத்தி கொடுக்காமல் நம் அம்மா செல்ல மாட்டாள் என்று. அதிசக்தி வாய்ந்த மாற்றங்களை எல்லாம் அவள் நடத்தி கொடுப்பாள் என்கின்ற நம்பிக்கையோடுதான் நீ என் வாக்கினை கேட்க வர வேண்டும். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த பல சந்தோஷங்களை எல்லாம் நீ அவ்வப்பொழுது தொலைத்துவிட்டு அதன் பிறகு சோதனைகளை அதிகமாக தாங்கிக் கொண்டு வாழ்க்கையில் எதையுமே சமாளிக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கின்றாய். என் பிள்ளையே, இந்த சோதனை காலத்திலிருந்து நீ மீண்டு வர வேண்டும். இந்த வாழ்க்கையை நீ ஆசைப்பட்டது போல உன் கைகளில் ஒப்படைக்க வேண்டும். உனக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று அம்மா நிர்ணயித்து வைத்திருக்கின்றேனோ அதை உனக்கு இன்று தந்துவிட வேண்டும். என் பிள்ளையே, உன்னுடைய மனது குழம்பிய குட்டையாகத்தான் எப்பொழுதும் கிடக்கின்றது. அதை தெளிந்த நீரை காண்பது என்பது பல காலம் ஆக வேண்டியதாக இருக்கின்றது. அதனால் என் குழந்தை, முதலில் உன்னுடைய மனதில் இருக்கின்ற குழப்பங்களை அறவே நீக்கிவிட்டு தெளிவான மனநிலையோடு என்னை காண வர வேண்டும். நீ என்னை கண்டு விட்டால் முதலில் நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நமக்கு வாழ்க்கை நாம் ஆசைப்பட்டதை நிச்சயமாக கொடுக்கும். நம்முடைய முயற்சிகள் தெளிவாக இருக்கின்றது எனும் பொழுது நம்முடைய விருப்பமும் நிச்சயமாக நம் வராகியால் நிறைவேற்றி கொடுக்கப்படும் என்பதனை மட்டும் நீ நம்பினால் போதும். இந்த ஒரு நம்பிக்கைதான் உனக்கு வாழ்க்கையில் அதிசக்தி வாய்ந்த திருப்பத்தை தரப்போகின்றது. இந்த நம்பிக்கைதான் உன் வாழ்க்கையில் பல அதிர்ஷ்டங்களை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றது. இந்த வராகியை நம்பிய பிள்ளைகள் வாழ்க்கையில் யாருமே அதிகமாக வேதனைகளை அனுபவித்ததாக சரித்திரம் கிடையாது. கஷ்டங்கள் வரும், சோதனைகள் வரும், வராமல் ஒரு நாளும் இருக்காது. எல்லாமே ஒரு அளவுக்குள் நிற்கும். உன்னால் தாங்கிக் கொள்ளக்கூடிய விஷயங்களாக இருக்கும். அதையும் தாண்டி உன்னால் இதையெல்லாம் வெற்றி பெறக்கூடிய விஷயங்களாக இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் தங்கமே, எத்தனை முறை நானும் விழுந்து கிடப்பேன். அம்மா, நீ என்னை தூக்கி விடுவாய் என்கின்ற நம்பிக்கையில்தானே நான் விழுகின்றேன். ஆனால் நீ கண்டும் காணாமல் சென்று விடுகின்றாயே என்று என் பிள்ளை நீ யோசிக்கலாம். என் தங்கமே, விழுந்து உன்னை அங்கேயே கிடக்கச் சொல்லவில்லை. விழுந்தவுடன் எழுந்திருத்து விடு என்றுதானே அம்மா சொல்கின்றேன். நான் தூக்கி விடுவேன் என்று முதலில் நீ காத்திருப்பது தவறல்லவா? ஏன் என்னை மட்டுமல்ல, யாரையுமே இது போன்ற நிலையில் என் பிள்ளை எதிர்பார்க்காமல் நீயாகவே எழுந்து விட்டால் அடுத்த நொடி இந்த வராகி உன் வாழ்க்கையில் வந்து நிற்பேன். ஏன் தெரியுமா? என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் எதிர்கொள்கின்ற மனப்பக்குவம் வந்துவிட்டது. விழுந்தால் எழுந்துவிட வேண்டும் என்ற தெளிவு வந்துவிட்டது என்ற எண்ணத்தோடு அம்மா உன்னை தேடி ஓடோடி வந்து விடுவேன். என் பிள்ளையே, நல்லதையெல்லாம் உனக்கு நடத்தி கொடுக்க நான் வரும் பொழுது கஷ்டங்களை எல்லாம் தூக்கி எறிய முதலில் நீ தயாராக இருக்க வேண்டும். வாழ்க்கை என்றால் 1000 பிரச்சனைகள், 1000 கஷ்டங்கள், 1000 சோதனைகள் வரத்தான் செய்யும். அவை எல்லாவற்றையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு அங்கேயே இருந்து கொண்டிருக்க கூடாதல்லவா? என் பிள்ளையே, சுற்றி இருப்பவர்களை எல்லாம் பார்த்தால் சில நேரங்களில் உன்னுடைய மனதிற்கு வேதனை வந்து விடுகின்றது. நம்மால் மட்டும் ஏன் இப்படி நிம்மதியாக இருக்க முடியவில்லை? இவர்கள் மட்டும் இத்தனை கலகலப்பாக இருந்து கொண்டிருக்கிறார்களே, குடும்பமாக ஒற்றுமையாக இருக்கின்றார்களே, நமக்கு மட்டும் ஏன் இது போன்று வாய்க்கவில்லை என்று என் பிள்ளை நினைத்து வேதனைப்படுகின்றாய். ஆனால் உண்மையில் அவர்களின் மனநிலை என்னவென்று உனக்கு தெரியாது. அவர்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று உனக்கு தெரியாது. எல்லோருமே இந்த வாழ்க்கைக்கான சூட்சமத்தை தெரிந்து வைத்து கொண்டு
அதன்படி நடந்து கொள்கின்றார்கள். இது தெரியாமல் தான் நீ அடுத்தவர்களை பார்த்து பொறாமைப்படுகின்றாய். உண்மையில் அவர்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று தெரிந்து கொண்டால் நிச்சயமாக அந்த வாழ்க்கையை வாழ நீ விரும்ப மாட்டாய். என் பிள்ளையே, இவர்கள் எல்லாம் தெரிந்து வைத்திருக்கின்ற சூட்சமம் என்ன தெரியுமா? எப்படியாயினும் நாம் நமக்குள் இருக்கின்ற பிரச்சனைகளை வெளியில் காண்பித்து விடக்கூடாது. மற்றவர்கள் சிரிக்கின்ற வகையில் நாம் ஒருபொழுதும் நடந்து கொள்ளக்கூடாது. உள்ளே எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, வெளியில் செல்லும் பொழுது ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் இருப்பது போல வெளிக்காட்டிவிட்டு வந்துவிட வேண்டும் என்றுதான் நினைத்து அவர்கள் செயல்களை அவர்கள் சரியாக செய்கின்றார்கள். என் பிள்ளை, நீதான் உன்னுடைய மனதிற்குள் இது போன்ற விஷயங்களை எல்லாம் தேவையில்லாமல் போட்டு குழப்பிக் கொள்கின்றாய். பிரச்சனை என்றவுடன் கத்தி கூச்சலிட்டு அடுத்தவர்களுக்கு அதை தெரியப்படுத்துகின்றாய். என் பிள்ளையே, இது போன்று அமைதியாக இருந்து மற்றவர்கள் முன்னிலையில் அதிகமான சந்தோஷத்தை வெளிக்காட்டி தான் செய்ய நினைக்கின்ற காரியத்தை செய்து காட்டுபவன் மட்டும்தான் இந்த வாழ்க்கைக்கான உண்மையான அர்த்தத்தை தெரிந்து கொண்டவனாக கருதப்படுகிறான் என்பதனை மறந்து விடாதே. என் பிள்ளையே, வெற்றியை பெற வேண்டும், உன்னுடைய லட்சியத்தை அடைய வேண்டும் என்பது உன்னுடைய இலக்காக இருக்கும் பொழுது நீ தேவையில்லாமல் உன்னுடைய நேரத்தை மற்றவர்களுடன் செலவிடுவதை முதலில் தவிர்க்க வேண்டும் அல்லவா? அதிகமான பேச்சுவார்த்தைகள் மனதிற்குள் இருக்கின்ற அத்தனை உண்மைகளையும் வெளியே பிடுங்கிவிடும். அதுபோலத்தான் எல்லோரிடமும் அளவுக்கு மீறி பேசிக்கொண்டு மனதில் இருக்கின்ற விஷயங்களை எல்லாம் வெளியில் உளறி கொட்டிவிடாதே. என் பிள்ளை, இந்த சூழ்ச்சிகள் எல்லாம் வாழ்க்கையில் நிச்சயமாக நடந்து கொண்டிருக்கின்றது. அதிலும் குறிப்பாக உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் அதை திறமையாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். நீ இத்தனை காலமும் இந்த சூட்சமத்தை தெரிந்து கொள்ளாமல் எல்லாவற்றையும் உளறி கொட்டுகின்றாய். உன் வாழ்க்கையில் நடப்பதை அப்பட்டமாக உன் முகத்தில் மற்றவர்களுக்கு காட்டி கொடுக்கின்றாய். ஆனால் மற்றவர்களை பார்த்து அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று நினைக்கின்றாய். உண்மையில் உன்னை விட மோசமான நிலையில் அவர்கள் இருக்கலாம். ஆனால் அதனை வெளிக்காட்டாமல் நாம் நம் பிரச்சனைகளை சரி செய்து விடலாம். மற்றவர்களுக்கு காண்பித்து கொடுத்து நம்மை நாமே காயப்படுத்தி விடக்கூடாது என்பதில் மட்டும் அவர்கள் தெளிவாக இருந்து விடுகின்றார்கள். இந்த தெளிவு உனக்கு இனிமேல் நிச்சயமாக இருக்க வேண்டும். இது நாள் வரையிலும் நீ எப்படி இருக்கிறாய் என்பதை பற்றி எல்லாம் கவலை வேண்டாம். இனிமேல் இருக்கின்ற நேரம், இனிமேல் வாழப்போகின்ற காலம் எல்லாவற்றையும் என் பிள்ளை சரியாக எண்ணிக்கொண்டு நீ நல்லபடியாக எதிர்கொள்ள வேண்டும். எல்லா நேரத்திலுமே இந்த வாழ்க்கையில் நீ அனுபவிக்கின்ற விஷயங்களுக்காக என் குழந்தை மனதளவில் மிகுந்த வேதனைகளையும் சோதனைகளையும் தாங்கி மனநிலையில் மாற்றங்களை கொண்டு வர முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? நீ வேண்டும் என்றே இது போன்றெல்லாம் வாழ வேண்டும் என்று நினைக்கவில்லை. எப்படியாவது நல்ல திருப்பம் வந்து விடாதா என்றுதான் இந்த வாழ்க்கையை எதிர்நோக்கி நின்று கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய இந்த எண்ணம் இந்த வாழ்க்கையில் நீ எதை எதிர்பார்க்கின்றாயோ அதை உன்னிடத்தில் சர்வ நிச்சயமாக கொண்டு வந்து சேர்க்கும். அதற்கு உன் அம்மா நான் என்றுமே பொறுப்பெடுத்து கொள்கின்றேன். இந்த வராகியினுடைய பிள்ளையாக இருக்கின்ற உனக்கு நிச்சயமாக வாழ்க்கையை பற்றிய உண்மையான ரகசியங்கள் எல்லாம் தெரிந்திருக்க வேண்டும். எங்கே எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எங்கே எப்படி பழக வேண்டும், யாரோடு எப்படி பேச வேண்டும் என்பது போன்ற எல்லா விவரங்களையும் நீ தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இந்த வாழ்க்கையை கடினமானதாக நீ மாற்றிவிடாதே. எளிமையாகவும் மிகவும் சந்தோஷமாகவும் இருக்கின்றதை நீயாகவே கஷ்டப்படுத்தி அதனை உன் மனதிற்கு வேதனையாக மாற்றிவிடக்கூடாது. இருக்கின்ற நேரத்தை, இருக்கின்ற வாழ்க்கையில் சந்தோஷத்தை அனுபவிக்க தொடங்கு. மனநிறைவோடு வாழத் தொடங்கு. மனமகிழ்ச்சியாக இந்த வாழ்க்கையில் உனக்கானதை நீ அடையத் தொடங்கு. எல்லா நேரத்திலும் வெற்றி உனக்கு வரும் என்கின்ற எண்ணம் எப்பொழுதும் உன் மனதில் நிலை பெற்று இருந்து விட்டாலே போதும். அது ஒன்றே உன்னை உயர்ந்த நிலைக்கு அழைத்துச் செல்லும் என்பதனை மறந்து விடாதே. வெள்ளிக்கிழமையில் தாயை சந்தித்து இந்த வாக்கினை கேட்டு முடிக்கின்ற நேரம் என் பிள்ளை மனதிற்குள் சிறு தெளிவாவது வந்திருக்க வேண்டும். எங்கே எப்படி நடந்து கொள்ள வேண்டும், யாரிடத்தில் எப்படி உன்னுடைய முகத்தை காட்ட வேண்டும் என்பதை எல்லாம் தெளிவாக உணர்ந்து கொண்டு அடுத்தவர்களினுடைய பேச்சுக்களுக்கு ஒரு நாளும்
ஆளாகாமல் என் பிள்ளை நீ தெளிவாக இரு. உன்னுடைய சந்தோஷம் அடுத்தவர்களுக்கு வேதனை என்பதனை புரிந்து கொண்டு மனநிறைவோடு இரு. என்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கானவை எல்லாம் உன்னை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.